வணக்கம். திருப்பூரில் நடந்த தவகம் மாநாட்டுல நடிகர் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். தமிழ்நாட்டு அரசியல்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? வாங்க ஒவ்வொரு வாக்குறுதியா அலசி ஆராயலாம். அவரோட திட்டங்கள், வாக்குறுதிகள் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவரோட பேச்சோட அடிநாதத்தையே பாத்திரலாம். உங்க அண்ணனுக்கு, உங்க மகனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற இந்த நேரடியான ரொம்ப உணர்ச்சிபூர்வமான வேண்டுகோள் தான் அவரோட மொத்த பேச்சுக்கும் அடித்தளமா அமைஞ்சுது. சரி, இந்த வாக்குறுதிகளை நாம ஒரு 4 முக்கியமான பிரிவுகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல நெசவாளர்கள் மற்றும் தொழிலதிபர்கள், அடுத்து விவசாயிகள், அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள், கடைசியா அவரோட அந்த இறுதி வேண்டுகோள். வாங்க ஒவ்வொன்னா பாப்போம். ஓகே, முதல் பகுதி திருப்பூரோட முதுகெலும்புனே சொல்லலாம். அதாவது நெசவாளர்கள் மற்றும் எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கானது. அவங்க பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகளை முன்வைக்கிறார்னு பார்க்கலாம். முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்றாங்கன்னா, நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மூடப்படுறதுல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு அங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் முன்வைக்கிறாங்க. சரி, இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு ஒரு 4 முக்கியமான திட்டங்களை முன்வைக்கிறாங்க. நேரடி நிதி உதவி, மின்சார கட்டணத்துல சலுகைகள், அப்புறம் தொழிலை நவீனப்படுத்துறதுக்கு மானியம்னு பல வழிகள்ல உதவ முயற்சி பண்றாங்க. குறிப்பா நெசவாளர்களோட ரொம்ப நாள் கோரிக்கையான இலவச மின்சாரம் பத்தி சொல்லியிருக்காங்க. கைத்தறி நெசவுக்கு 500 யூனிட்டும், விசைத்தறிக்கு 1500 யூனிட்டும் இலவச மின்சாரம் வழங்கப்படும்னு ஒரு பெரிய வாக்குறுதியா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 30,000 ரூபாய் நேரடியா பணம் கொடுக்கற திட்டமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட உற்பத்தி செலவு குறைக்கிற மாதிரி நூல், சாயம், ரசாயன பொருட்கள் வாங்குறதுக்கு 50% மானியம் தர்றதாவும் ஒரு வாக்குறுதி இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா, அவங்க தயாரித்த பொருட்களை விற்கிறதுக்கு அரசு சார்பில் ஒரு காமர்ஸ் தளம், ஆயில் காப்பீடு, அப்புறம் முதியோர் ஓய்வூதியத்தை உயர்த்துறதுன்னு பல ஆதரவு திட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க. சரி, நெசவாளர்களுக்கு அடுத்து நம்ம நாட்டின் இன்னொரு முதுகெலும்பான விவசாயிகளுக்கு என்னென்ன தீர்வுகள் முன்வைக்கப்படுது? இப்போ விவசாயத்துறை மேல கவனம் செலுத்தலாம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது எம்எஸ்பி. இதுக்கு சட்டப்பூர்வமா உத்தரவாதம் கொடுக்கப்படும்னு அந்த பேச்சுல ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. சும்மா சொல்றது மட்டும் இல்லாம, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்புக்கு டன்னுக்கு 4500 ரூபாயும் விலை நிர்ணயம் செய்யப்படும்னு கான்கிரீட்டா நம்பர்ஸையும் சொல்லியிருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி பத்தி பேசும்போது ஒரு 2 அடுக்கு திட்டத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது 5 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருந்தா முழு கடன் தள்ளுபடி, அதுக்கு மேல இருந்தா 50% தள்ளுபடி. இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திட்டங்கள் வெறும் நில உரிமையாளர்களோட நிக்கல. குத்தகை விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், இவங்களுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கற திட்டமும் முழுமையான பயிர் காப்பீட்டு வாக்குறுதியும் இதுல அடங்கும். அடுத்து பேச்சோட கவனம் பொதுத்துறை ஊழியர்கள் பக்கம் திரும்புது. அரசு ஊழியர்களுக்கும் காவல்துறைக்கும் தனித்தனியான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசு ஊழியர்களை பொறுத்தவரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபரிசீலனை செய்யறது, அப்புறம் 5 வருஷத்துக்கும் மேல தற்காலிகமா வேலை பார்க்கறவங்கள நிரந்தரம் பண்றதுன்னு 2 முக்கியமான வாக்குறுதிகள் இருக்கு. காவல்துறைக்கு அவங்களோட அடிப்படை மாத சம்பளத்தையே 25,000 ரூபாயா உயர்த்துறதுதான் முக்கியமான வாக்குறுதியா வைக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பள உயர்வு மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்தமா அவங்களோட வேலை சூழலை மேம்படுத்துறதுக்காகவே காவலர் நலன் சட்டம்னு ஒரு தனி சட்டம் கொண்டு வரப்படணும் சொல்லிருக்காங்க. இதுல வேலை நிறுத்த முறைப்படுத்துறது, வார விடுமுறை மாதிரியான விஷயங்கள் அடங்கியிருக்கு. குறிப்பா பெண் காவலர்களோட பணிச்சூழலை மேம்படுத்துறதுக்காக சில பிரத்யேக அறிவிப்புகளும் அந்த பேச்சிலே இருந்துச்சு. இப்போ இந்த கொள்கை ரீதியான வாக்குறுதிகள் எல்லாம் முடிஞ்சு பேச்சோட கடைசி கட்டத்துக்கு வர்றோம். இங்கேதான் பேச்சு வாக்காளர்களோட மனசை தொடுற ஒரு நேரடி வேண்டுகோளா மாறுது. பாத்தீங்கன்னா, இங்க நம்பிக்கையை ஏற்படுத்துறது தான் முக்கிய நோக்கம். நான் மக்களுக்கு கடன் பட்டவன், உங்களை ஏமாற்ற மாட்டேன்னு சொல்றது மூலமா ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. கடைசியா தன்னோட கட்சியின் சின்னமான விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி இது ஒரு விசில் புரட்சியா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு தன்னோட உரையை முடிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இவ்வளவு திட்டவட்டமா புள்ளி விவரங்களோட கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருமா? மத்த கட்சிகளும் இனிமே இதே மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த அலசலில் இணைந்ததற்கு நன்றி.